ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் உள்ள வந்தாச்சு. இது இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக நிற்கிது இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் ஃப்ளாக் கீழே போச்சு, மலேசியா ஃப்ளாக் மேலே வந்துச்சு. சொன்னா இண்டிபெண்டன்ஸ் என்ன சுதந்திரம் கிடைச்ச ஃப்ளாக் இது. எல்லாம் பிரிட்டிஷ் எல்லாம் ரூல் பண்ண அப்புறமா மலேசியா ஃப்ளாக் மேலே வந்துடுச்சு, பிரிட்டிஷ் ஃப்ளாக் கீழே போச்சு. இதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஸ்கொயர் மாதிரிக்குதா பாருங்க, ஸ்கொயரு இதெல்லாம் ஸ்கொயரு. அது ஆடா பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டிக்கிறாங்க, என்ன இதுன்னு தெரில. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. எப்படியோ சின்னதாக மலேசியா போட்டி விட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. கேல் டவர் நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் அங்கே ட்வின் டவர் வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க. போலீஸ்காரங்களா அவங்க? ஆமாம், பஸ்ஸு போதான். பெட்டு இன்னைக்கு அதுதான் எங்கள் பஸ்ஸு. ஒரு தாண்டி ஓடுறாங்க எங்கள் பஸ்ஸை நோக்கி. ஃபுல்லாக இருக்குதா கன்னடாக்காரங்க. ஆமாட்டு தான் தமிழில் பேசிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க ஓடுறீங்க? ரொம்ப பஸ்ஸில் இருக்குமா எல்லாம் ஆகும். வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக் சீட். சாரி. ஆமாண்டி, என்னன்னு தெரியல. 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷத்தில் வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஆனால் பரவாயில்ல, பார்த்தாச்சுங்க, சந்தோஷம். அது ஒரு பில்டிங் இருக்குதுல்ல, அதுதான் உலகிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங். அதை பக்கத்துலே பார்த்தீங்களா? இது சொல்லுங்க. இந்த டவரில் கேஸ்ட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது கேல் டவர் ட்வின் டவர் தான் போக போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப்.